பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி மேலாண்மையும் நிர்வாகமும் இந்த சப்ஜெக்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின், அதுக்கான கீ பாயிண்ட்ஸ், அதே மாதிரி அந்த ஒவ்வொரு 10 மார்க் கொஸ்டினுக்கும் என்ன மாதிரி இந்த டயக்ராம்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அதைத்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? லாஸ்ட் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட், தேர்ட் யூனிட் இந்த 3 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டினும் அந்த கீ பாயிண்ட்ஸ் அந்த டயக்ராம்ஸை பார்த்தோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 4, யூனிட் 5 4th யூனிட்டும் 5th யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டினும் அதுக்கான கீ பாயிண்ட்ஸும் அதுக்கான டயக்ராம்ஸ் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சரிங்களா? நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த டயக்ராம்ஸ்லாம் நீங்கள் பயன்படுத்தி எக்ஸாமுக்கு நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து நல்ல மார்க் கிடைக்கும். ஒரு சில பேர் சொல்கிறாங்க, சார் நான் நல்லா எழுதியிருந்தேன் ஆனால் எனக்கு மார்க் கம்மியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில பேர் நல்லா எழுதியிருந்தேன் எனக்கு அரியர் வந்துச்சு சார் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த டயக்ராம்ஸ்லாம் பயன்படுத்தி எழுதுனீங்கன்னா நான் கொடுத்த அந்த டயக்ராம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 10 மார்க் கொஸ்டினில் ஒரு டயக்ராம்ஸ் கொடுத்துருங்கன்னா அதில் என்னென்ன தலைப்புகளாக வருமோ அது எல்லாமே அந்த டயக்ராம்ஸில் நான் கொடுத்துருவேன். அதை பார்த்தவனையும் அந்த கேள்விக்கான எல்லா விஷயமும் அதில் வந்துடும். ஸோ உங்களுக்கு நல்ல மார்க், அதிக மார்க் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரியர் இல்லாமல் எல்லா சப்ஜெக்டும் பாஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். சரிங்களா? அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நான் சொல்கிற இந்த டயக்ராம்ஸ் எல்லாம் நீங்கள் இப்போவே வந்து ஒரு A4 சீட்டில் நீங்கள் அந்த டயக்ராம்ஸ்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எக்ஸாமுக்கு நீங்கள் டைரெக்டாக போய் அதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைம் அதிகமாக எடுத்துக்கிறோம். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சில பேர் சார் எழுதுறதுக்கு டைம் இல்லை அப்படி சொல்லி நிறையா பேர் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து இப்போ நான் சொல்கிற இந்த டயக்ராம்ஸை நீங்கள் ஒரு A4 சீட்டில் இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ சீக்கிரம் அந்த இமேஜ் அந்த டயக்ராம்ஸை நீங்கள் வரைய முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து ஈஸியாக அந்த டைமுக்குள்ளே முடிக்கிறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து இந்த 4th யூனிட் 5th யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசாக ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கால் பண்ணுறீங்க. நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே அனுப்பிச்சி வச்சுருவேன். நான் அனுப்புகிற நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாமுக்கு எப்படி எழுதுமோ அந்த மாதிரி எல்லாமே நான் பாயிண்ட் வைஸாக கன்வெர்ட் பண்ணி முக்கியமான விஷயத்தில் அவங்களுக்கு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன். அதே மாதிரி அந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம கிளாஸ் ஜாயின் எல்லாத்துக்கும் நான் அனுப்பிச்சிருவேன். சரிங்களா? அதாவது நோட்ஸு, அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அந்த கீ பாயிண்ட்ஸ், அந்த டயக்ராம்ஸ் எல்லாமே நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு நான் அனுப்பிச்சிருவேன். ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்டு நம்முடைய கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் இப்போ இருந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் கூட இந்த ஒரு 20 டேஸ், இந்த 15 டேஸில் கண்டிப்பாக நீங்கள் முடிச்சிடலாம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம 4th யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் எடுத்திருக்கேன். அதுக்கான கீ பாயிண்ட்ஸ், அதுக்கான டயக்ராம்ஸ் இப்போ நான் சொல்கிறேன். அதே மாதிரி யூனிட் 5ல 3 இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் எடுத்திருக்கேன். அதுக்கான கீ பாயிண்ட்ஸ், டயக்ராம்ஸ் எல்லாமே இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் 4th யூனிட்ல இப்போ பாருங்க, பள்ளி மேலாண்மையும் நிர்வாகம் யூனிட் 4 பள்ளி நிர்வாகம். இதுல 4 முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பள்ளி நிர்வாகத்தில் ஆசிரியரது பங்குப்படிகள். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, பள்ளி நிர்வாகத்தில் தலைமை ஆசிரியரின் பங்கு. தேர்ட் கொஸ்டின் வந்து பள்ளி திட்டம். ஃபோர்த் கொஸ்டின் வந்து கல்வியில் ஜனநாயக நிர்வாகம். இந்த 4 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் முக்கியமானது. அதுல ஒவ்வொரு கொஸ்டினா இப்போ டயக்ராம்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பள்ளி நிர்வாகத்தில் ஆசிரியர்களது பங்கு பணிகள். இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 6 பங்கு பணிகள் இருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி டயக்ராம் போட்டு நீங்க பிராக்டிஸ் பண்ணாதான் அங்க எக்ஸாமுக்கு உங்களுக்கு சீக்கிரம் போட முடியும். சரிங்களா? இப்ப பாருங்க, பள்ளி நிர்வாகத்தில் ஆசிரியரின் பங்கு பணிகள். அதுல ஃபர்ஸ்ட் ஒண்ணு பாருங்க, கண்காணிப்பாளராக. செகண்ட் பாயிண்ட் பாருங்க, மேற்பார்வையிடுபவராக. தேர்ட் பாருங்க, திட்டமிடுபவராக. ஃபோர்த் பாருங்க, கட்டுப்படுத்துபவராக. ஃபிஃப்த் பாருங்க, ஆசிரியரின் பொறுப்புகள். 6வது பாயிண்ட் பாருங்க, ஆசிரியரின் கடமைகள். அந்த ஆசிரியர் கடமைகளுக்கு கீழே ஒரு 3 பாயிண்ட் இருக்கு. அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா மாணவர்கள் பால் ஆசிரியருக்குள்ள கடமைகள். 2 பாருங்க, தான் சார்ந்திருக்கும் கல்வி நிறுவனம் தொடர்பாக ஆசிரியரின் கடமைகள். 3 பாருங்க, சமுதாயத்தின் பால் ஆசிரியருக்குள்ள கடமைகள். இதுதான் அந்த டயக்ராம்ஸ். இதை போட்டவனே உங்களுக்கு நல்ல மார்க் கிடைச்சிடும். சரிங்களா? இப்ப அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க, பள்ளி நிர்வாகத்தில் தலைமை ஆசிரியர் இல்ல தலைமை ஆசிரியரின் பங்குகள். இந்த டயக்ராம்ஸ் பாருங்க, இந்த மாதிரி போடுங்க. கொஞ்சம் புதுசாகவும் இருக்கும், பார்க்கறதுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தவனே வந்து அவங்க இம்ப்ரெஸ் ஆவாங்க. சரிங்களா? இப்போ பாருங்க, பள்ளி நிர்வாகத்தில் தலைமை ஆசிரியரின் பங்கு. அதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பாருங்க, பள்ளி நிர்வாகத்தில் தலைமை ஆசிரியர் அல்லது தலைமை ஆசிரியரின் பங்கு. 1வது பாயிண்ட் பாருங்க, தலைமை ஆசிரியரின் முக்கிய பணிகள். 2 பாருங்க, நிர்வாக மேலாளர்.
3 பாருங்க கற்பித்தல் சார் பணிகளுக்கான தலைவர். 4 பாருங்க மனித உறவுகள் வளர்த்திட உதவுவர். 5 பாருங்க மாற்றத்திற்கான முகவர். 6 பாருங்க சிக்கல் தீர்ப்பவர். 7 பாருங்க ஒழுங்கையும் கட்டுப்பாட்டையும் நிலைநாட்டுபவர். இந்த 7 பாயிண்ட் வரும். சரிங்களா? அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க, பள்ளி திட்டம். இந்த டயக்ராம்ஸ்ல அந்த 10 மார்க் கொஸ்டினை அப்படியே உங்களுக்கு இந்த டயக்ராம்ஸ் ஃபுல்லா கொடுத்துருப்பேன். சரிங்களா? இந்த 10 மார்க் கொஸ்டின் இந்த ஒரு டயக்ராம்ல அந்த 10 மார்க் கொஸ்டின் ஃபுல்லாவே உங்களுக்கு இதுல வந்துடும், இந்த டயக்ராம்ஸ் வந்துடும். ஸோ இந்த டயக்ராம்ஸ் மட்டுமே பார்த்துட்டு உங்களுக்கு மார்க் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இப்போ பாருங்க, பள்ளி திட்டம் மொத்தம் இதுல 13 பாயிண்ட்ஸ் இருக்கு. 1 பாருங்க இடைநிலை கல்விக்குழுவின் பரிந்துரைகள். 2 பாருங்க கல்வி நிறுவனத்திற்கான அமைவிடம். 3 பாருங்க கட்டிடங்கள். 4 பாருங்க கோத்தாரி கல்விக்குழுவின் பரிந்துரைகள். இதுல வந்து உங்களுக்கு நீங்க எழுதுற அந்த எக்ஸாம் சீட்ல வந்து இப்படி 6மே ஒரே லைன்ல கொண்டு வர முடியும்னா 4 நாளா கொண்டு வாங்க. முதல் லைன்ல 4, அடுத்த லைன்ல 4, அடுத்த லைன்ல 4, இப்படி கொண்டு வந்துக்கலாம். சரிங்களா? இப்போ முதல் பாயிண்ட் வந்து இடைநிலை கல்விக்குழுவின் பரிந்துரைகள், 2 கல்வி நிறுவனத்திற்கான அமைவிடம், 3 கட்டிடங்கள், 4 கோத்தாரி கல்விக்குழுவின் பரிந்துரைகள், 5 ஆசிரியர் அறைகள், 6 வகுப்பறைகள், 7 நூலகம் படிப்பறையும், 8 ஆய்வகங்கள், 9 விளையாட்டு மைதானம், 10 கழிப்பறைகள், 11 தோட்டம், 12 அறைகலன்கள், 13 சிற்றுண்டிச்சாலை அல்லது மதிய உணவு கூடம். இந்த 13 பாயிண்ட்ஸை இந்த பள்ளி திட்டத்துல கொண்டு வந்திருக்கு. சரிங்களா? அடுத்து 4th கொஸ்டின் பாருங்க, கல்வியில் ஜனநாயக நிர்வாகம். இப்ப இந்த கல்வியில் ஜனநாயக நிர்வாகத்துல 3 பாயிண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ஜனநாயக நிர்வாகம் என்பதன் பொருள். 2வது பாயிண்ட் பாருங்க, ஜனநாயக நிர்வாகத்தின் கோட்பாடுகள். இந்த 2வது பாயிண்ட்டுக்கு கீழே 3 பாயிண்ட் இருக்கு. 1 சிறந்த தத்துவம், 2 சுதந்திரம், 3 மாணவர் மயமானது, 4 நெகிழ்வுத்தன்மை. இந்த ஜனநாயக நிர்வாகத்தின் கோட்பாடுகள் இந்த 4 பாயிண்ட் வரும். அது 3வது பாயிண்ட் பாருங்க, ஜனநாயக நிர்வாகத்தை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகள். அதுக்கு கீழே 4 பாயிண்ட் வரும். 1 ஆசிரியர் சங்கம், 2 மாணவர் சுயாட்சி, 3 பெற்றோர்களை ஈடுபடுத்துதல், 4 சமூக சேவை. இதுதான் இந்த 4 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரிங்களா? அடுத்து லாஸ்ட் யூனிட் 5th யூனிட்ல பாருங்க, 3 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கு. 1 இந்தியாவில் கல்விக்கு நிதியளிப்பதற்கான அமைப்பு முறைகள், 2 UNFPA மற்றும் UNDP பற்றி விவாதிக்கவும், 3 கல்விக்கு நிதியளிப்பதில் மைய அரசின் பங்கு. இந்த 3 டெர்ம் கொஸ்டின் இருக்கு. அது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இந்தியாவில் கல்விக்கு நிதியளிப்பதற்கான அமைப்பு முறை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்ப இந்தியாவில் கல்விக்கு நிதியளிப்பதற்கான அமைப்பு முறையில 5 அமைப்பு முறைகள் இருக்கு. 1 கல்விக்கு அளிக்கப்படும் பொதுமக்களின் நிதி உதவி, 2 கல்விக்கு மாணவர்களின் பெற்றோர் நிதியளித்தல், 3 கல்விக்கு அரசுகள் நிதியளித்தல், 4 கல்விக்கு தொழிலகங்கள் நிதியளித்தல், 5 வெளிநாட்டு நிதி உதவிகள். இந்த 5 பாயிண்ட் இருக்கு. இதுல ஒவ்வொரு பாயிண்ட்லயும் கீ பாயிண்ட்ஸ் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன சொன்னேன், கல்விக்கு அளிக்கப்படும் பொதுமக்களின் நிதி அதுக்கான டயக்ராம் பாருங்க. அதாவது இப்போ சொன்ன 5 பாயிண்ட்டுக்கு ஒவ்வொரு டயக்ராம் இருக்கு. சரிங்களா? இப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைச்சிடும். 10க்கு 9 மார்க் கிடைச்சிடும். இப்போ பாருங்க, கல்விக்கு அளிக்கப்படும் பொதுமக்களின் நிதி உதவி. அதுல 3 பாயிண்ட் இருக்கு. 1 தனிநபர்கள் அறக்கட்டளையின் நன்கொடைகள், 2 அரைக்கொடை நிதி, 3 கல்வி தீர்வை. இது வந்து கல்விக்கு அளிக்கப்படும் பொதுமக்களின் நிதி உதவி கீழே வரும். அடுத்து பாருங்க, கல்விக்கு மாணவர்கள் பெற்றோர்கள் நிதியளித்தல். இதுல 2 பாயிண்ட் இருக்கு. 1 மாணவர் செலுத்தும் கட்டணங்கள், 2 மாணவர்களுக்கான கல்வி கடன்கள். அடுத்து 3 பாருங்க, கல்விக்கு அரசு நிதியளித்தல். இதுல 3 பாயிண்ட் வரும். 1 மைய அரசு கல்விக்கு நிதியளித்தல், 2 மாநில அரசுகள் கல்விக்கு நிதியளித்தல், 3 கல்விக்கு உள்ளாட்சி அமைப்புகள் நிதியளித்தல். இந்த 3 வரும். அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க, UNFPA மற்றும் UNDP பற்றி விவாதிக்கவும். இதுல வந்து பாருங்க, UNFPA மற்றும் UNDP பற்றி விவாதிக்கவும் போட்டு 2 தலைப்பு வரும். 1 UNFPA, செகண்ட் வந்து UNDP. இந்த UNFPA கீழே கல்விக்கு நிதியளித்தலில் இந்த UNFPA-யின் பங்கு. செகண்ட் பாருங்க, இந்த UNDP அது வந்து கல்விக்கு நிதியளித்தலில் UNDP-யின் பங்கு. அதுக்கு கீழே 4 தலைப்பு வரும். 1 நெருக்கடியை தவிர்த்தல் மற்றும் நெருக்கடியிலிருந்து மீளல், 2 சுற்றுச்சூழல் மற்றும் ஆற்றல், 3 ஏழ்மையை குறைத்தல், 4 பாலியல் நோய்களை கட்டுப்படுத்துதல். இந்த 4 வரும். சரிங்களா? அடுத்த லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கல்விக்கு நிதியளிப்பதில் மைய அரசின் பங்கு. சரிங்களா? இப்ப பாருங்க, இந்த டயக்ராம்ஸ் வந்து கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிக்கங்க, சிம்பிளா இருக்கும். நான் இதை கொடுக்கும்போது யோசிச்சேன், கொஞ்சம் கடினமா இருக்குமான்னு யோசிச்சேன், ஆனா சிம்பிளா இருக்கும். பாருங்க, நேரம் ஒரு லைன் போடுறீங்க, அடுத்து முக்கோணமா ஒரு கோடு போடுறீங்க, பின்னாடி அந்த மீன் மாதிரி. சரிங்களா? இதுல பாருங்க, அந்த ரைட் சைடு 3வது பாயிண்ட் பாருங்க, அந்த மீனோட முகத்துல முக்கியமான கண்டென்ட் இருக்கணும். அதாவது கல்விக்கு நிதியளிப்பதில் மைய அரசின் பங்கு. அதுதான் முக்கியமான கண்டென்ட். அது ஒரு மீனோட தலையில இருக்கும். சரிங்களா? அடுத்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க,
மத்திய அரசு மாநில அரசுக்கு நிதி விளைவிக்கும் 3 வழிகள். 3 வழிகள் என்னன்னா நிதி ஒதுக்கீடு, பகிர்ந்தளிக்கப்படும் வரிகள், 3 கடன்கள். இந்த 3 வரும். செகண்ட் பாயிண்ட் பாருங்க, கல்விக்காக மைய அரசு செலவிடும் தொகை. இதுதான் இந்த யூனிட். சரிங்களா? இப்போ இந்த சப்ஜெக்டுக்கான 5 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் டயக்ராம் சொல்லிட்டேன். அடுத்த கிளாஸ்ல இன்னொரு சப்ஜெக்ட் நான் சொல்றேன். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.